இப்ப 13வது திவ்யதேசத்துக்கு போக போறேன். ரொம்ப வசத்தியான திவ்யதேசம். இப்ப இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. விண் அப்படின்னா வியோமம், மேல. வைகுண்டம் மாதிரி இந்த ஊர் இருக்கே அப்படின்னு அந்த ஊருக்கு விண் நகர் அப்படின்னு பேர் வந்துடும். இப்ப நீங்க 108 திவ்யதேசத்தையே எக்கச்சக்க விண்ணகர் இருக்கும். வெறும் விண்ணகர் உப்பிலியப்பன் கோவில் ஞாபகம் வச்சுக்கோ. வெறும் விண்ணகர் உப்பிலியப்பன் கோவில். நந்திபுர விண்ணகர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாதன் கோவில். அரிமேய விண்ணகர் சீர்காழி திருநாங்கூர் கிட்ட இருக்கக்கூடிய திவ்யதேசம். பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோவில். அப்ப விண்ணகர், அரிமேய விண்ணகர், வைகுண்ட விண்ணகர்ங்கிற பரமேஸ்வர விண்ணகர், இவ்வளவு விண்ணகரங்கள் இருக்கு. அந்த விண்ணகர் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம கும்பகோணத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம், சுப்பிரசித்தமான திவ்யதேசம் உப்பிலியப்பன் கோவில் அப்படிங்கிற அந்த எம்பெருமான பார்க்க போறோம். எப்பவுமே திருப்பதி பெருமாளோ, திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய பெருமாளா இருந்துட்டா பல பேருக்கு குலதெய்வம் ஆயிடுவா. பொதுவா இப்ப ரங்கநாதர், திருக்கண்டியூர் பெருமாள்லாம் யாருக்கும் குலதெய்வமாவே இருக்க மாட்டார். இப்ப திருப்பதி பெருமாள் எவ்வளவு பேர் குலதெய்வம் பாருங்க. உப்பிலியப்பன், தாந்தோணிமலை ஸ்ரீனிவாசர் அங்க, அப்புறம் குணசீலத்து எம்பெருமான், நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர். இப்ப பாருங்க அண்ணன் கோவில் திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாசர். பாருங்க இப்ப பாருங்க எல்லாம் ஸ்ரீனிவாசராவே இருப்பார். திருப்பதி ஸ்ரீனிவாசர், உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாசர், நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர், குணசீலம் ஸ்ரீனிவாசர், தாந்தோணிமலை ஸ்ரீனிவாசர். இப்ப எல்லாம் ஸ்ரீனிவாசராவே இருப்பார். அந்த ஸ்ரீனிவாசர் வரிசையில திருப்பதி பெருமாளுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய எம்பெருமான், திருப்பதி பெருமாளுக்கும் அண்ணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் உப்பிலியப்பன் கோவில் எம்பெருமான். ஆழ்வார் எடுக்கிறார், என்னப்பன் எனக்காய் உளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் மூத்தப்பன் என்னப்பனுமாய், மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே தன் ஒப்பார் இல்லப்பன். இந்த பெருமாளுக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாதுன்னு ஆழ்வார் நிர்வாகம் பண்ணார். அது எப்போ தெரியும்னர்? எல்லா பெருமாளும் வசதி தானே. அடியேனுடைய நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன், இந்த பெருமாளுக்கு நீங்க திருமஞ்சனம் பண்ணி பார்க்கணும். இந்த உப்பிலியப்பன் கோவிலுடைய திருமஞ்சனம், அந்த பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு ஈடு அந்த பெருமாள் தான். அந்த பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துல அந்த பெருமாளை மெல்லிசா திருப்பரி அட்டத்துல சாத்திட்டு கார்த்தால சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு திருமஞ்சனமா பண்ணுவா. கிட்டத்தட்ட பெருமாள் 9 அடி இருப்பார், 9-10 அடி இருப்பார். என்ன உயரம் தெரியுமோ அந்த உப்பிலியப்பன். அந்த கீழே ஒரு பக்கம் மார்க்கண்டேயர், இன்னொரு பக்கம் பூமாதேவி. அந்த சரித்திரத்துக்கு வரேன். அந்த திருமஞ்சனத்தை நீங்க போய் பார்க்கணும். உங்க குடும்பத்துல யாராவது பண்ணலாம், உங்களுக்கே ஏதோ பெருமாளுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசைனா பண்ணி பார்த்துருங்கோ. அவ்வளவு அழகு. அந்த பெருமாளுக்கு நன்னா சக்கரை பொடி தூவா. உப்பிலியப்பனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கீழே பெரிய வேஷ்டி விரிச்சிருவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பஞ்சாமிரதத்தை அந்த பழங்கள்லாம் சேர்ப்பா. அப்புறம் தேனா சேர்ப்பா. அது ஒரு காலத்துல அதுல ஒரு பழக்கம் யாராவது நன்னா பாடிவிட்டான்னு வச்சுக்கோ, போன ஜென்மத்துல தேனா திருமஞ்சனம் பண்ணியிருப்பாம்பா. நம்ம இந்த ஜென்மத்திலேயாவது பண்ணி பார்த்து அடுத்த ஜென்மம் வருமானு நம்ம பார்க்கணும். ஒன்றும். ரெண்டாவது என்னன்னா, வேண்டவே வேண்டாம். இந்த ஜென்மத்துல நம்ம தேன்ல திருமஞ்சனம் பண்ணி அடுத்த ஜென்மத்துல நம்ம தோன்றி பகவான் மேல நான் பாடமாட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதுக்கு அதுக்கு நம்ம தேனோ வேண்டாம், பாலும் வேண்டாம். அதனால இது திருமஞ்சனம் பண்ணி பாப்பா. தேனா கொட்டும், பாலா கொட்டும், தயிர். அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். கடைசியில என்ன தெரியுமோ, சக்கரை பொடி தூவா. நீங்க அந்த சேவையை சேவிச்சிருக்கோம். அது சின்ன வயசுலேயே அடியன் சேவிச்சு அந்த பெருமாள் அகலாதது என் கண்ணு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகான நேத்திரம். அதுல அந்த சக்கரை பொடியிலேந்து புருவத்தை வர வைப்பா, சக்கரை பொடியிலேந்து கண்ணை வர வைப்பா, சக்கரை பொடியிலேந்து உதட வர வைப்பா. அவ்வளவு அழகு. சரி, சர்க்கரை எல்லாம் எடுத்துருவா. அடுத்தது மஞ்சள் பொடி தூவா. ஐயோ, அது ஒரு மஞ்சள்ல ஒரு அழகா இருப்பார் பெருமாள். எல்லாவற்றையும் களைந்து விட்டு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துவா. ஏன்னா இந்த ஊருக்கே துளசிவனம்னு பேர். இந்த ஊருக்கே இதுல துளசி செடி இல்ல, வனம். ஊர் முழுக்க துளசி வனமா இருந்துதான். அப்போ மார்க்கண்டேயர்னு ஒரு மகர்ஷி. இதை நீங்க பாகவதத்துல கேள்விப்படலாம். வடதேசத்துல உத்தராகண்ட் மாநிலத்துல பத்ரிகாசிரமத்தின் அருகே மார்க்கண்டேயருங்கிற மகர்ஷி, மிருகண்டுவின் பிள்ளை. இந்த மிருகண்டுடைய பிள்ளை சரித்திரம் நீங்க சிவக்ஷேத்திரம் திருக்கடையூர் கேள்விப்பட்டிருப்பேன். திருக்கடையூர்ல சிவபெருமானுக்கு அமிர்த கடேஸ்வரர், அம்பாளுக்கு அபிராம சுந்தரி அப்படின்னு பேர். அங்க அந்தாதி எல்லாம் எழுதினார் பட்டர். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்கமலை துதிக்கின்ற வெண்கடி முன்கணி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனை. ஞாபகம் வருதுக்கா? அதெல்லாம் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கு. அங்க மிருகண்டுவின் பிள்ளையாக மார்க்கண்டேயர் இருந்தார். அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, ரொம்ப ஞானியா இருப்பார், 16க்குள்ள போயிடுவார், அவ்வளவுதான்.
அப்பா சொல்லிட்டார், எனக்கு அந்த மாதிரி ஞானியாவே ஒரு பிள்ளைய கொடு. இல்லாட்டா இன்னொரு வாரம் இருந்தது, 100 வயசு வரைக்கும் அது ஏதாவது கண்ணா ஆப்பினா புஸ்தகத்தை வச்சு ஒரு ரேலியா போயிட்டு இருக்கும், அதுக்கு புத்தியே வளராது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே ஒண்ணு கொடுத்துருக்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளை வேண்டாம், 16க்குள்ள நல்ல பிள்ளையா வேணும்னு கேட்டபடியால் மார்க்கண்டேயர் பிறந்து விட்டார். இவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர், லிங்கத்தை பற்றி கொண்டிருந்தார். அப்ப யமதர்மராஜா தான் மகிஷராரூடனாக வந்தபோது பாசக்கயிறை போடுறார். அந்த பாசத்தை பற்றி இழுக்கும்போது சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. என்னுடைய பக்தனை இப்படி பண்ணலாமான்னு சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்து சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்திங்கிற கோலத்துல இருக்கார். அப்ப காலசம்ஹார மூர்த்தியாக இருந்த உடனே சொல்லிட்டார், 16 இல்ல யமன் சொன்னார், இது பாருங்க, நீங்க தானே ரூல் போட்டு கொடுத்துருக்கள், எல்லாருக்கும் டைம் வந்தா நீ தானே கூட்டுன்னு போகணும்னு சொல்லியிருக்கள், அதுக்காக தானே நான் வந்தேன். சரி ரூல் என்ன சொன்னேன், 16 ஆனா கூட்டுன்னு போகணும்னு சொல்லியிருக்கள், 16 இவனுக்கு ஆகாது என்றும் 16ன்னு விட்டார். சிந்துர பூவே அவன் பாடிட்டு இருக்கலாம், 16 இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி 16 இருக்கட்டும்னு சொன்ன உடனே இந்த மார்க்கண்டேயர் பார்த்தார், இது 16 இருந்துன்றதா எப்படி இருக்கும்னு பார்த்தா, அப்பவும் மெட்ரோ முடியல, அப்பவும் இது முடியல, எப்ப இருந்தாலும் இது முடியாத போல இருக்கே, இப்படி டீட்டுவரா இந்த பக்கம் பனகல் பார்க்க இடிச்சான், அந்த பக்கம் அதை கட்டுறா, அதை பட்டா அந்த பட்டா இதை பண்றா, மதுரை வாயில் அது ஏதோ ஒரு மேல் பாலம்னு ஒன்று மதுரை வாயில போட்டது போட்டபடி நின்றபடி அச்சித விசிஷ்டான், அச்சித்துக்கு கூட மோட்சம் கிடைச்சிடும் போல இருக்கு, அதனால இப்படியே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைச்சா போறோம்னார். அப்ப சிவபெருமான் சொல்லிட்டார், இந்த ஃபைல் என்கிட்ட வந்திருக்கப்பா, அவனுக்கு மோட்சம் வேணும்னு, நான் மோட்சம் இச்சேது ஜனார்தனாத், மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை நாராயணன் கிட்ட இருக்கு, அங்க போயிடுன்னுட்டார். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நான் மோட்சம் கிடைக்கிறதுக்கு போனோம், போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல இருக்கேனே, துளசி வனத்துக்கு வந்தார். துளசி வனத்துல நல்ல பொழுதாக கழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச போது மகாலட்சுமியும் பூமாதேவியும் நினைச்சாலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இவருக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும். மகாலட்சுமி, பூமி பூவும் மாவும் சேர்ந்து பூமா என்கின்ற பெயரோடு துளசீவனத்தில் பிறந்தாளாம். இந்த மார்க்கண்டேய மகர்ஷி தன்னுடைய பெண்ணாகவே எப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்தெடுக்க போறாரோ, எப்ப எடுக்க போறார் பெரியாழ்வார், புதன்கிழமை சாயங்காலம் 6:45 எடுப்பார், ஏன்னா அப்பதான் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் வரும், அப்ப எடுப்பார். அப்ப தானே வளர்த்தெடுத்து வந்தார்.